வங்கதேச ஆடைகள் வரத்து மற்றும் மக்களவை தேர்தல் கெடுபிடி காரணமாக கோடைக்கால வர்த்தகம் 10% கூட நடைபெறவில்லை என திருப்பூர் வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்து வியாபாரிகள் காதர்பேட்டையில் மொத்தமாக ஆடைகளை வாங்கிச் செல்வது வழக்கம். ஜிஎஸ்டி வரி விதிப்பு, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, நூல் விலை உயர்வு, வங்கதேசத்துடன் தடையில்லா வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஏற்கனவே திருப்பூரில் பனியன் தொழில் நலிவடைந்து வருகிறது. இதனால் காதர்பேட்டையில் பலரும் கடைகளை காலி செய்துவிட்டு சென்று விட்டனர். கடைகளை நடத்தி வரும் ஒரு சிலரும் கோடைக்கால வர்த்தகத்தை எதிர்பார்த்து ஆடைகளை தயாரித்து வைத்திருந்தனர். ஆனால் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருவதால் வியாபாரிகள் மொத்தமாக பணத்தை எடுத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வெளிமாநில வியாபாரிகள் வராததால் கோடை வர்த்தகம் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக ஜனவரி முதல் ஜூன் வரை 10 கோடி ரூபாய்க்கு கோடை வர்த்தகம் நடைபெறும் என்றும், ஆனால் இந்த முறை 2 கோடி ரூபாய்க்கு கூட வர்த்தகம் நடைபெறவில்லை என்றும் காதர்பேட்டை வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப லோனா ஒன்றும் சொல்லவே முடியாதுங்க. போலிங் ஆகிறது 8 நாளைக்கு ஒரு தடவை தான் ஆகுது. இந்த கண்டிஷனில் தான் இருக்குதுங்க திருப்பூர் நிலவரம். காதர்பேட்டையில் நாங்கள் நாள் எண்ணிட்டு இருக்கிறோம். எந்த டயத்தில் என்ன நடக்கும்னு தெரியல. வருஷம் சீசன் ஸ்டார்டிங்கே முடிஞ்சு போச்சு. ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் சீசன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு உண்டானது அதுக்குள்ளே எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் அறிவிச்சதுனால யார் வாங்குற திறனெல்லாம் வாங்கி கொண்டு போய் அங்கே வியாபாரம் பண்ணுற அளவுக்கு யார் பணம் கொண்டு வந்து வாங்கிட்டு போக முடியாது. அதனால ஒரு 10% வியாபாரம் தான் நடக்குது. ஒரு 90% வியாபாரம் இந்த வருஷம் சுத்தமாக அவுட். வங்கதேச ஆடைகளுக்கு 28% வரை வரி விதித்தால் மட்டுமே திருப்பூரில் பனியன் தொழிலை காப்பாற்ற முடியும் என்று பனியன் உற்பத்தியாளர்களும் வியாபாரிகளும் கூறினர். இல்லையேல் திருப்பூர் நகரின் ஏற்றுமதி வர்த்தகம் பாதிக்கப்பட்டு அரசுக்கும் இழப்பு ஏற்படும் என்றும் அவர்கள் கூறினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.